தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் திங்கட்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இரக்கமுள்ள மனிதர்களாவோம். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, லூக்கா 6:36 உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யாக்கோப்பு தன் திருமுகத்தில் 2:13 சொல்லுகின்ற பொழுது, இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், நாம் ஒருவர் மீது ஒருவர் காட்டுகின்ற இரக்கச் செயல்கள் தான் நமக்கு இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய ஆசிரியையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. லூக்கா 16:19 இருக்கின்ற வசனங்களிலே செல்வந்தனும் லாசனும் பற்றிய ஓமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே செல்வந்தன் செய்த செயல் என்ன? தன் வீட்டு வாசலுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த லாசரை கண்டுகொள்ளாமை, இரக்கம் காட்டாமல் இருந்த நிலை. எனவேதான் அவனும் ஆபிரகாமை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவனுடைய ஜெபமும் புறக்கணிக்கப்பட்டது. மத்தேயு 18 படிக்கின்ற பொழுது மன்னிக்க மறுத்த அந்த ஊழியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. 10,000 தாலந்து பெற்றவனை தலைவன் மன்னிக்கின்றான். அவனிடம் 100 தெனாரியம் பெற்றவனை மன்னிக்காமல் அவனை தண்டிக்கின்ற பொழுது அந்த தலைவன் சொல்லுகின்ற வார்த்தை, நான் உனக்கு இரக்கம் காட்டியதை போல நீயும் உன் உடன் பணியாளனுக்கு இரக்கம் காட்டியிருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இரக்கமே நமக்கு இறைவனுடைய மீட்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழியாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் காட்டுகின்ற வெளிப்படுத்துகின்ற நம்முடைய இரக்கச் செயல்கள் தான் நம்முடைய சொல்லால், நம்முடைய செயல்களால், நம்முடைய வாழ்க்கையால் நாம் பிறருக்கு காட்டுகின்ற இரக்கச் செயல்கள் தான் நமக்கு மீட்பினை பெற்றுக் கொடுக்கின்றன என்று சொல்லி மத்தேயு 25 வருகின்ற தனித்தீர்வை பற்றிய ஓமை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. பசியாய் இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், சிறையில் இருந்தேன் என்று சொல்லி தன்னிலை எடுத்து சொல்லி இதையெல்லாம் செய்தவர்களை பார்த்து, சின்னஞ்சிறியவருக்கு செய்தவதெல்லாம் எனக்கே செய்தல் என்று சொல்லி அவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக இருக்கிறது. செய்யாதவர்கள் அவியா நெருப்புக்கு தள்ளப்படுவதாக, புறம் தள்ளப்படுவதாக இருக்கின்றது. இரக்கச் செயல்கள் தான் நமக்கு நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதே பின்னணியிலே இன்றைய முதல் வாசகத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இன்றும் இந்த வாரம் முழுவதும் இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆமோஸ் இறைவாக்கினர் தான் வாழ்ந்த பொழுது இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே இருந்த தேவையற்ற பழக்கத்தை சாடி, நீங்கள் மாறாவிடில் கடவுளுடைய தண்டனை உங்கள் மேல் வந்தே தீரும், அது தீர்ந்து போகாது என்கின்ற ஒரு வன்மையான ஒரு செய்தியை சொல்வதாக இருக்கின்றது. காரணம், அவர் வாழ்ந்த காலத்திலே மக்கள் நீதியை கடைபிடிக்காமல் உயர்ந்தவர்களை போற்றியும் தாழ்ந்தவர்களை வதைத்து சிதைத்து அவர்களிடம் இருப்பதை பிடுங்கிக் கொண்டு அவர்களை துன்புறுத்துகின்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இத்தகைய வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கடவுள் தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த செய்தியை ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட, இதோ நான் கொடுக்கின்ற அந்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் என்று சொல்லி இறைவன் சொல்வதாக சொல்லுங்க. ஏனெனில் அன்று வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் நேர்மையாளர்களை வதைப்பவர்களாக இருந்தார்கள், வறியவர்களை இரு காலனிக்கு விற்பவர்களாக இருந்தார்கள், ஏழைகளை மிகவும் துன்புறுத்துகின்ற மக்களாக இருந்தார்கள், ஒழுக்கக்கீடான வாழ்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பலிபீடத்தை தேவையற்ற செயல்களுக்காகவும் தங்களுடைய உணர்ச்சிகளை தீர்க்க இடமாகவும் அதை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார். இத்தகைய வாழ்வு வாழ்ந்த மக்களை பார்த்து இறைவாக்கினர் சாடுவதாக இருக்கிறது. அதே வேளையிலே இறைவனுடைய இரக்கம் அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. எந்த நிலையில் அந்த மக்கள் இருந்த பொழுது, எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்த பொழுது, அவர்கள் துன்புற்று கொண்டிருக்கின்ற பொழுது நானே சென்று அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை மீட்டு வந்தேன், பாலும் தேனும் பொழியும் நாட்டிலே அவர்களுக்கு குடியமர்த்தினேன், எல்லா எதிர்ப்புகளையும் நான் அவர்களுக்காக போராடி வெற்றியை பெற்றுக் கொடுத்தேன். ஆயினும் நான் அவர்கள் மீது காட்டிய இரக்கத்தை மறந்து போனார்கள் என்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே இறைவன் சொல்லி, இப்படி நான் காட்டி இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இரக்கம் காட்டாததினாலே கடவுளுடைய இரக்கத்திலிருந்து அவர்கள் புறம் தள்ளப்படுவார்கள், அவர்கள் கையிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்கின்ற ஒரு
வன்மையான உண்மையான செய்தி நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இது நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். இறைவன் நம்மை இரக்கம் காட்டுவதற்காகவே படைத்திருக்கின்றார். நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் எவ்வளவோ துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளை வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மன கஷ்டங்களிலே, மன போராட்டங்களிலே அவர்கள் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்படி வாழ்வது என்று சொல்லி திணறிக் கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்வின் கஷ்டங்களும் அவர் எதிர்படுகின்ற ஏமாற்றங்கள், எதிர்ப்புகளும் அவர்களை சிதைத்து கொண்டு இருக்கின்ற இத்தகைய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நம்முடைய இருப்பு எத்தகைய ஆறுதலையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய ஒரு சிறு புன்சிரிப்பின் வழியாக, நம்ம உடனிருப்பின் வழியாக, சிறு வார்த்தைகளின் வழியாக, நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு செய்கின்ற நன்மையின் வழியாக, உதவியின் வழியாக எத்தனையோ உள்ளங்களுக்கு, எத்தனையோ வாழ்விற்கு நம்மால் ஒளியேற்ற முடியும். அவர்கள் வாழ்விலே ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும். இதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற இரக்கச் செயல்கள். ஆனால் பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் நம் கண்களை அடைத்து கொள்ளுகின்றோம். நம்முடைய வாழ்வு என்று சொல்லி சுயநல கோட்டைக்குள் நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் எழுப்புகின்ற அபய குரல் நம் காதுகளிலே விழுவதில்லை. அதை நாம் ஒரு பொருட்டாகவும் கருதுவதில்லை. நாம் இரக்கமுள்ளவர்கள் தான். எப்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேருகின்ற பொழுதோ அல்லது பேரிடர் ஏற்படுகின்ற பொழுதோ எல்லாரும் உதவி செய்கின்ற பொழுதோ நானும் முன்னால் போய் உதவி செய்பவனாக இருக்கின்றேன். ஆனால் என்னோட அன்றாட வாழ்க்கையிலே என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் படுகின்ற கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவனாக, அரவணைப்பவனாக, அவர்களை அழைத்து செல்பவனாக, அவர்கள் துன்பத்திலே உடனிருந்து அவர்களுக்கு துணை புரிபவனாக இருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதரமே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு வாழ்வுதான். இந்த வாழ்வை இரக்கச் செயல்கள் வழியாக சொந்தங்களை சம்பாதித்துக் கொள்வோம். இறைவன் கொடுத்த ஆசிரியை பயன்படுத்துவோம். ஏசு சொல்வார் அல்லவா, இந்த உலகில் இருக்கின்ற செல்வங்களை கொண்டு மறுவுலக வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. வாழ்வது ஒரு முறை. அந்த ஒரு முறை வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். அதன் வழியாக இறைவனுடைய இரக்கத்தை பெற்று இறைவனுடைய நிலை வாழ்வில் சொந்தக்காரர்களாக மாறுவோம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துமை புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றேன். உம்முடைய இரக்கம் எல்லா மக்களையும் அரவணைத்து காப்பதாக. சிறப்பாக யாரெல்லாம் நலிவுற்றிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றார்களோ, எழுந்து நடக்க முடியாமல் அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, உடலுள்ள வேதனையிலும் கஷ்டங்களிலும் சிதைந்து போய் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை சிறப்பாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே தாங்கள் செய்ய இருக்கின்ற காரியங்களை இறைவா ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபத்தோடு இந்த நாளை தூங்குகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையால் நிறைத்து காத்து கொள்ளுவீராக. உம்முடைய அன்பின் கரம் அவர்களை இந்த நாள் முழுவதும் சுமப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே,